வணக்கம். நான் தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து பேசியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஸோ இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, மீடியா பீப்புள் எல்லாருக்கும், அண்ட் ஸ்பெஷலி டு சீஃப் கெஸ்ட் திரு ஜவஹர் ஐஎஸ் அவர்களுக்கும். ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் வந்து இது ஒரு புது விதமான ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே சென்னை வந்து தமிழக எஸ்பெஷலி இந்தியாவிலே ஒரு முன்னோடியான ஒரு மாநிலமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல சென்னை அதுல வந்து அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்னைக்கு வர புது டெக்னாலஜியா இருக்கட்டும், எனி மாடர்னைசேஷன் ஃபார் த ஃபேக்ட் அனைத்துமே சென்னையில இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சென்னை சிட்டியில ஒரு புதுவிதமான ஒரு கான்செப்ட் உருவாக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு உருவாயிருக்கு. உங்களுக்கு முன்னால நிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டே சர்ஜரிஸ்ன்ற, அதாவது விரைவு அறுவை சிகிச்சைகள். அதாவது சில சர்ஜரிஸ் இருக்கு, அதாவது 1-2 நாள் தங்கினா போதும், ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தா போதும், நீங்க உடனே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அங்கேயே பண்ணிக்கலான்ற மாதிரி தான். ஹாஸ்பிட்டல்ஸே தேவையில்லாத பட்சத்துல அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட பண்றோம். இது வந்து வெளிநாடுகள்ல, யூஎஸ்ல எஸ்பெஷலி இது ஏற்கனவே இருக்கிற கான்செப்ட் தான், பல வருஷம் முன்னால இருந்த கான்செப்ட் தான். அண்ட் இது வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரதுல பெருமையா நினைக்கிறோம். அண்ட் இது வந்து இதுல பாத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து மெயினா பேஷண்ட் பில் கம்மியாகும். செகண்ட், ஹாஸ்பிட்டல்ல தேவையில்லாம அந்த ஸ்டே அவாய்ட் பண்றதுனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸுக்குரிய அந்த எக்ஸ்போஜர் கம்மியாகும். அண்ட் இது அவங்களுக்கு ரெக்கவரியும் சீக்கிரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டா பேஷண்ட்டுக்கு இருக்கிற பட்சத்துல இந்த ஷார்ட் ஸ்டே சர்ஜரி கான்செப்டை நம்ம ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் மூலமா உருவாக்கிடலாம். இது மட்டும் இல்லாம ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் இது ஒரு நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டல் மாதிரி. சென்னை ரொம்ப பெருசு, உங்களுக்கு தெரியும். அடையாறுல இருக்கவங்க இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, கீழ்பாக்கம் வர மாட்டாங்க. அடையாறுல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அது மாதிரி ஓஎம்ஆர்ல இருக்கிறவங்க இந்த பக்கம் வர முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல எங்களோட நோக்கம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு லொக்காலிட்டியிலுமே ஒரு 50 to 100 பெட் ஒரு நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டலா உருவாக்கணும்ன்றதுதான் எங்களோட நோக்கம். ஸோ அப்படி ஒரு விஷனை வச்சுட்டு டாக்டர் பாபு நானும் சேர்ந்து உருவாக்கி இருக்க இந்த ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய நல்லுள்ளங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாம, எங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இது இன்னைக்கு உருவாகிருக்க முடியாது. அண்ட் நீங்க பாக்குற எல்லாமே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே முதல் நாள்ல இருந்து எங்க கூட இருக்காங்க. இது உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அவங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டோட இன்னைக்கு இந்த ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் உங்க முன்னால இருக்கும். இது மூலமா இந்த நெய்பர்ஹுட் கீழ்பாக் சுத்தி இருக்க மக்களுக்கு அஃபோர்டபுளான, ஆக்சசிபிளான ஒரு ஷார்ட் ஸ்டே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குன்றதுதான் எங்களோட நோக்கம். வணக்கம், என் பேரு டாக்டர் பாபு. அப்கோர்ஸ் இந்த மருத்துவத்துறையில கடந்த 20 வருட காலமாக இருந்துட்டு இருக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன், as a physician, in various போஸ்ட் இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ அப்படி நம்ம வேரியஸ் இடத்துல ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் போதும், நம்ம வந்து நோயாளிகளை பார்க்கும்போதும் இருக்கக்கூடிய இதுன்னு நம்ம பார்த்தோம்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து இப்போ சாதாரண நோய்களுக்காக பக்கத்தில் ஆக்சசிபிள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான
வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறது. அஃப்கோர்ஸ் நம்ம கவர்மெண்ட் பல்வேறு திட்டங்கள் மூலமாக நிறைய சுகாதார நிலையம்னு சொல்லுவாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர், செகண்டரி ஹெல்த் சென்டர், டெர்ஷரி ஹெல்த் சென்டர், மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. அது கூட சேர்த்து அடிஷ்னலா நம்மளோட பிரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷனும் நல்லபடியா இருக்குது. சோ நம்மளோட கேள்வி இப்போ இந்த லொக்காலிட்டியில இருக்கிறவங்க ஒரு அவசரத்துக்கு போறதுக்கான ஒரு சின்ன ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனையை அணுகும் போது அவருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு 300-400 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்போது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கும். பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் ஸ்டாண்டர்டைசேஷனா நடக்குங்கிற இது. அந்த விதமான ஒரு நம்பிக்கைய இதே மாதிரி உள்ள 25 பெட், 50 பெட், 100 பெட் அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்மளால ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? சோ ஒரு ப்ராடக்ட், இப்ப நம்ம ஏதாவது ஒரு பிஸ்கட் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிறோம், பெரிய ஷாப்ல வாங்கினாலும் அதே பிஸ்கட் தான், சின்ன பொட்டி கடையில வாங்கினாலும் அதே பிஸ்கட் தான், அங்க நம்மளோட சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பட் ஹெல்த் கேர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் சில பல காரணங்களாக, சில பல ரிசோர்சஸோட நெசசிட்டியை பொறுத்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்னால சில விதமான ஸ்டாண்டர்டைஸ் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியுது. சில 50 பெட்டட் or 25 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்னால அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. நம்மளோட அனுபவத்தின் மூலம் சார் ஆடல் சார் ஒரு 20 வருஷமா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. நான் பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல சென்னையில அட்மினிஸ்ட்ரேட்டர் பிசிஷியனா இருந்திருக்கிறேன். ஸோ நம்மளோட ஒரே ஒரு குறிக்கோள் இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை இதே மாதிரி ஒரு 40 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல நம்மளால கொடுக்க முடியுமா? ஸோ அந்த கேள்விக்கான ஒரு தேடுதலுக்கான விடை தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலயும் இதே மாதிரி 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணுங்கிறது எங்களோட கனவு. சார் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இரண்டாவது, நண்பர்களோட உதவி மூலமாகவும், ஏன்னா நாங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ எங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் அப்படி இப்படிலாம் கிடையாது. சொந்த உழைப்பு, விடாமுயற்சி அப்படிங்கிற இது மூலமா தான் ஒரு ஸ்டாண்டர்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமாங்கிற ஒரு சிறிய முயற்சி. அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. அன்புக்குரிய டாக்டர் பாபு நாராயணன் அவர்களே, எம்டி திரு ஏடல் ஜே அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள மூத்த மருத்துவர்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, குடும்பத்தினர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை டூரிசமுடைய ஒரு முக்கியமான ஒரு சென்டரா, மெடிக்கல் டூரிசமோட முக்கியமான ஒரு சென்டரா வருகிறது பல ஆண்டுகளாக. நம்ம இன்ஃபேக்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஹாஸ்பிட்டல் முதல்ல நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் இங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இப்போ வரைக்கும் வேற மாநிலம் மற்றும் இல்லை வேற நாட்டிலேருந்து கூட பல பேர் சென்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து பல ஊர்களுக்கு அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும். அப்படி இருக்கும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள பல வகையான மெடிக்கல் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபிசிஷியன் இருப்பாங்க, வீட்டுக்கே வந்துடுவாங்க. விசிட்டிங் டாக்டர் வீட்டுக்கு ஒரு சின்ன பெட்டியை வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட், பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரி ஃபேமிலி ஃபிசிஷியன் வீட்டுக்கு வர டாக்டர்ஸ்லாம் இப்போ கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நெய்பர்ஹுட் ஃபிசிஷியன்ஸ் இருந்தாங்க. இப்போ அந்த கான்செப்ட் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ எல்லோரும் ஒரு பெரிய பில்டிங் இருக்கணும், நாங்கள் பல ஸ்பெஷாலிட்டி இருக்கணும், அப்படி தான் எல்லோரும் பேஷண்ட்ஸும் எதிர்பார்க்குறாங்க. நம்மளுடைய சாய்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம நல்ல பகுதி மக்களுக்கு மிகவும் நல்லது. இன்னொன்று என்னென்னா, பெரிய ஹாஸ்பிட்டலில், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு தேவையில்லை, ஆனால் வீட்டில் போனால் சரியாக பேஷண்ட்டு கவனிக்க முடியாது. அந்த இன்டர்மீடியேட் ஸ்டேஜில் இது மாதிரி ஒரு போஸ்ட் ட்ரீட்மெண்ட், போஸ்ட் சர்ஜிக்கல் கேருக்கு இது ரொம்ப முக்கியமான. இது மாதிரி இது ஒன்லி இன்னைக்கு ஒரு ஆரம்பம் தான். இன்னைக்கு கீழ்பாக் பகுதியில் இந்த ஹாஸ்பிட்டல் முதல்ல இந்த கான்செப்டே சென்னையில் முதல்ல டாக்டர் பாபு ஏடல் அவர்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த நேரத்தில் அவங்களை நம்ம பாராட்ட கடன்பட்டிருக்கிறோம். என்னென்னா இது ஒரு புதுமையான ஒரு ஸ்டெப், புதுமையான ஒரு கான்செப்ட். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று சென்னை முழுவதும் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு வருங்காலத்தில் இது வளரும் என்று என்னோட நம்பிக்கை இருக்கிறது.
இது நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே அந்த மருத்துவத்துறையில ரொம்ப முன்னோடியா இருக்கு. அது ஆரம்ப கேரா இருக்கட்டும், செகண்டரி கேரா இருக்கட்டும், டெர்ஷரி கேரா இருக்கட்டும், அரசை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளும் நமக்கு இந்தியாவிலே மேக்சிமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த வகையில நம்ம மருத்துவர்களோட எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த வகையில தனியார் மருத்துவமனையும் உங்களுக்கு தெரியும், நம்ம முதல்ல அரசு மற்றும் தனியாரோட சேர்ந்து செய்யக்கூடிய கலைஞர் காப்பீட்டு திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கிது. அதுக்கப்புறம் தான் இந்திய அளவுலையும் அது விரிவுபடுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்னு வந்தது. அந்த வகையில் இன்னைக்கு அல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு இங்கே அதுவும் மத்திய சென்னை பகுதியில் துவங்க இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் தலைமை செயலர் மேதக ஆளுநர் கூட இருக்கக்கூடிய நேரத்தினால் என்னால் அந்த நேரத்துக்கு வர முடியல. மதிப்புக்குரிய கூடுதல் தலைமை செயலர் வந்து என்னோட சீனியர் மதிப்புக்குரிய திரு ஜவார் ஐஏஎஸ் வந்து இருந்தார். அதே மாதிரி அனைவரும் நீங்கள் இருக்கீங்க. பட் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட்டே எல்லாருக்கும் என்னென்னா, ஹெல்த் வந்து இனிமேல் ஒரு துறையாக நம்ம பார்க்கக்கூடாது. ஹெல்த்து நம்ம எல்லாருக்கும் நம்மளோட சுகாதாரம். முதல்லலாம் வந்து நோய் தடுப்பு அப்படின்னு நோயை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஹெல்த் ப்ரொமோஷன். ஸோ முன்கூட்டியே நோயை வராமல் தடுக்கிறது நம்ம எல்லாம் வந்து ஜாயின் பண்ணோம். அதே நேரத்தில் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை இன்னைக்கு சென்னையில் வந்து கிடைக்கிறது. மருத்துவ மாநகரம் இந்தியாவுக்கே இதுதான் வந்து தலைநகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நியர் ஏரியாஸ்லேயே கிடைக்கணும். அந்த வகையில் தான் நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்டே ஹாஸ்பிட்டல் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணால் பல மாதங்கள் இருக்கக்கூடிய நிலை, இல்லையா சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலை இல்லாமல் அவங்க அதை வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு புதுமைக்கும் இங்கே இது இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டின்னா இப்போ வந்தாலும் இமீடியட்டாக வரணும். ஒரு கார்டியக் அரெஸ்டாக இருக்கட்டும், இல்லையா ஒரு வேறு புற்றுநோயாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுக்கும் இன்றைக்கி வந்து தீர்வு செய்யறதுக்கு டக்கான கரெக்டான நேரத்தில் கொண்ட உயிரை காக்கக்கூடிய வசதிகள் நம்ம மருத்துவ நிபுணர்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருக்குது.